यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतः तद इतराणि तृणाय मेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கமாக போன வாட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி அவதாரம், 2 பேரும் ஆதிசேஷனோட அவதாரம் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 2 பேரும் முன்னோர்கள் வழியிலே தான் இருக்கா. அவளே ஒன்று இது எனக்கு தான் தெரிஞ்சிருக்கு, என்னோட அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லலை. முன்னோர்கள் என்ன சொன்னாலும் அதே தான் இல்லையா. அதுக்கப்புறம் இன்னும் என்ன பார்த்தோம், 3வது என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அவள் ஏற்கனவே ஆச்சாரியன் எழுதினதுக்கு தான் வியாகியானம் பண்ணியிருக்காள். இப்போ சுந்தரகாண்டத்துக்கு நம்ம வனவார மாணவிகள் அந்த பெரியாழ்வார் பண்ணதே சீதபாவத்தில் இவர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவரே தான் இந்த வியாச சூத்திரத்துக்கெல்லாம் வியாசர் போதாயனத்தை தான் எடுத்து பண்ணியிருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இவாளுக்குன்னு ஒரு ஸ்டைல் கொள்கையை தான் அவளுக்கு எதிரி, கொள்கை சொல்கிறவா எதிரி கிடையாதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த சிஷ்ய பரம்பரை அப்படிங்கிறத போன வாட்டி பார்த்தோம். 74வது சிம்மாதனை எப்படி உருவாச்சு, மணவாள மாமனிகளுக்கு அஷ்டதி கஜங்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போது 5வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு திவ்ய தேசம் பற்று. ஏன்னா நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னா திவ்ய தேசம் தான். அதான் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். வைஷ்ணவால கேட்டால் எத்தனை திவ்ய தேசம் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் முதல்ல கேட்பான். ஏன்னா ஆச்சாரிகள் பாடினது இல்லையா ஒரு திவ்ய தேசமும் இல்லையா, அதை எப்படி விட முடியும் நம்மளால். இவா 2 பேருக்கு எப்படி பற்று இருக்கும், நமக்கே பற்று இருக்குது. ஒன்றும் இல்லாதவா சம்சார லௌகீகத்தில் மாட்டின்னு முடிக்கிறவாளுக்கே திவ்ய தேசம் பற்று இருந்ததுன்னா ஆச்சாரியர்களுக்கு எவ்வளோ பற்று இருக்கும். இவாளுக்கு என்ன பற்று இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம ராமானுஜரை பற்றி ஃபஸ்ட்டு போனால் அவரோட திவ்ய தேச கைங்கரியம் அப்படின்னா புஷ்ப கைங்கரியம். எங்கள் திருவேங்கடத்தில் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கார். நமக்கே தெரியும். அந்த அனந்தாழ்வாரை சொல்லி கண்ணில் தண்ணி விட்டு, திருப்பதி பெருமாளில் நிறைய புஷ்பம் இருக்குது, ஆனால் பிரித்து போட்டு தொடுக்க ஆள் கிடையாது. பெருமாளுக்கு யாரும் போகிறது கூட கிடையாது. இந்த ஸ்ரீரங்கத்தில் நம்ம சமர்த்தியாக இருக்கோம், நிறைய பேர் சேவை பண்ணுறா. நம்ம பெருமாளுக்கு வெங்கடாச்சலபதிக்கு ஒருத்தருமே இல்லையே, வெங்கடமன் தனிச்சு காட்டில் இருக்காரேன்னு அவர் கண்ணில் ஒரு பாசுரத்தில் அழுது பாடும்போது அதை கேட்டு மனத்தை உருகி சிஷியன்னு அப்படி தானே இருக்கணும். அனந்தாவர் எழுந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி புஷ்பங்காரியம் பண்ணார். ராமானுஜர் அசந்து போகிற அளவுக்கு புஷ்பகைங்கரியம் பண்ணார். ஏன்னா அவர் ஏன் பண்ணாலும் ராமானுஜர் சுவாமினால் பண்ணார். அவர் ஆக்ஞை பண்ணார். அவருக்கு மனசில் தாபம் பெருமாளுக்கு வேணும்ட்டு இன்னி வரலையும் ஜாம்னு இருந்துட்டுருக்கு. மட்டும் கிடையாது, காஞ்சிபுரத்துலேயும் அப்படி அவ்வளோ ஒரு சேவை பண்ணியிருக்காரு. கேட்கவே வேண்டாம். ஏன்னா காஞ்சிபுரம் பெருமாள் ஸ்பெஷல். இன்றைக்கி கூட பெருமாளோட ஆராதனை விக்கிரகத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் என்ன இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ராமானுஜருக்கு அவரோட ஆராதனை பெட்டியில் இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் இருந்தாலும் அவர் ஆராதனை பெட்டியில் இப்போ கூட இந்த ஸ்ரீரங்கத்தில் கூட பார்த்திங்கன்னா அவரோட திருவாராதனை பெட்டியில் நம்ம வரதராஜ பெருமாள் பேர் அருளால் தான் இருப்பாராம். அப்பேற்பட்ட பற்று நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காரு. திருநாராயணபுரம் கேட்கவே வேண்டாம், செல்லை பிள்ளை நமக்கே தெரியும் இல்லையா. அந்த அச்சாவதாரத்தை தான் இருக்குது. அந்த மூலவர் இருக்கார், அச்சாவதாரத்தை காணும். நமக்கே தெரியும் அது எப்படி வந்தது. பலராமன் மூலியமா அங்கே லக்ஷ்மணா அப்படிங்கிற மூலியமா ஆராதனை பண்ணி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணர் ஆதிசேஷன் அவதாரம் இல்லையா, கலியுகம் துவாபர யுகம் அழிய போகிறதுன்னு சொல்லவே அதை கொண்டு வந்து இங்கே ஏழை பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஏழை பண்ணும்போது நம்ம நன்னா தான் இருந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப காலமாக அந்த பக்கம் யாருமே போகலை. ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடி ரொம்ப வருஷம், ரொம்ப யுகமே ஆயிடுது இல்லையா. அப்போது அந்த மூலவரே எப்படியே பாடுபட்டு கீழே இருந்தார். 1000 டன் பாலில் கொடுத்து கடைசியில் மூலவரை கண்டுபிடிச்சாரு. அமிழ்ந்து போயிட்டார் அவர். உற்சவர் அல்லேன்னு அழும்பொழுது, ஏன்னா படிச்சிருக்காரு ராமானுஜர், பலராமன் கொண்டு இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு செல்ல பிள்ளைன்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சது நான் டெல்லி பாதுஷா கிட்ட இருக்கேன். இந்த முஸ்லீம்களுக்கு இதே வேலை இல்லையா, நான் கோவிலில் கொள்ளடிச்சு பஞ்சலோக சொல்லி எடுத்துகிட்டு போகிறது புதுசு கிடையாது, எடுத்துகிட்டு போயிட்டாரு.
ஆனால் அவன் வந்து அந்த ராஜா ரொம்ப நல்ல மாதிரி ராமானுஜரை பார்த்தோன்னா பயந்து நடுங்கி எழுந்துட்டு நீங்கள் எங்கே போய் எடுத்துக்கோங்கன்னாரு. பார்த்தா சலையாக இருக்குது, பார்த்தோம் அப்பயே. ஆனால் இவருக்கு பெருமாள் காமிச்சு கொடுத்தது அங்கே இல்லை. அப்புறம் தான் தெரிஞ்சது பிபி நாச்சியார்கிட்ட, அவர் மனைவி, பாதுஷா மனைவி, இந்த மாதிரி குழந்தை ஒரு வச்சுட்டு இருக்க ஒரு விற்கிற கத்தான்னு சொல்லி அது வச்சுட்டு அதுக்கு ரொட்டி கொடுத்துட்டு சப்ஜி கொடுத்துட்டு, பெருமாளும் சாமானியும் இல்லை, அதுக்கிட்ட ரொட்டி சப்ஜி சாப்பிட்டு ராத்திரி 2 பேரும் சந்தோஷமாக படுத்துட்டு எழுந்துட்டு விளையாடிட்டு ஜாலியாக இருக்கார் பெருமாள். பெருமாள் அன்பு தானே, அவர் ஒரு குழந்தை தானே, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அவருக்கு ஜாதி ஏது மதம் ஏது, ஏன்னா அவர் உருவாக்கினா தானே எல்லாமே. அப்போ வந்து அவர் சொல்லிட்டார், நீங்கள் அவர்கிட்ட இருக்கு, நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து அங்கே போய் கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவரை நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வந்து எடுத்துன்னு போவான். அதாவது இவர் சொன்னார், என்னோடது இவ்வாறுலாம் இல்லை, என்னோட பெருமாளை சொல்லியிருக்கு, இங்கே தான் இருக்காருன்னு சொல்லிட்டார்ல ராமானுஜர். அதனால தான் அந்த பௌத்திஷா பிடிச்சிட்டார். உங்கள் பெருமாள் தான் சொல்லிட்டார்ல இங்கே இருக்கேன்னு, அப்போ நீங்கள் கூப்பிடுங்க, அவர் வந்துட்டு போட்டோன்னு சொல்லிட்டு அடுத்துமுறா. அதனால் என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு, செல்ல பிள்ளை எழுந்துராய் அப்படின்னு சொல்லிட்டு, வருக வருக வாமனமூர்த்தின்னு நம்ம பார்த்தோம் தெரியுமா அந்த பாடலில். என்னை வந்து வாப்பா யசோதா கவுமான மாதிரி எனக்கு பண்ணாத வா, நானும் உன்னோட அம்மா பாவத்தில் கூப்பிட்றேன் செல்ல பிள்ளைன்னு சொல்லி போய் ஓடி வந்தார்னு பார்த்தோம். அந்த எத்திராஜர்னு அவ்வளோ பிடிக்கும். செல்ல பிள்ளை ஓடி வந்தார், அங்கே அவள் மயக்கடிச்சு விழ, அங்கே இங்கே போக ஒரு வழியாக அவரை கூட்டின்னு வந்தார். ஆனால் பாருங்கள், அந்த துலக்க நாச்சியார்ன்ற பிபி நாச்சியாரும் அந்தரியமையாக ஆயிட்டா. அவ்வளோ பக்தி பாரு. அம்மா ஜாதியாக முக்கியம், அன்பு தாமா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பயே பார்த்தோம் இல்லையா. நம்ம ராமானுஜர் வந்து எப்படின்னா நம்ம கிருபா மாத்திரம் கடாட்சம் பண்ணுறவர் இல்லையா. கிருபா தான் அவருக்கு முக்கியம். அவரை பொறுத்த வரையிலும் வேறு எதுவுமே தேவை கிடையாது. மிச்ச பேர் ஆச்சாரியர்கள்லாம் அனுவிருத்தி பிரசன்ன ஆச்சியார்கள்னு பார்த்தோம். உனக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பா. ஆனால் ராமானுஜன் பார்த்தா கிருபா மாத்திர பிரசன்ன ஆச்சாரியர். கிருபா இருந்தால் பெருமாள் அடையனோட ஆசை இருந்தால் போதும்னு நினைக்கிறவர் இல்லையா. அதனால தான் அந்த பாசுரம் என்ன பாசுரம்னா சமர்ப்பிச்சார். திவ்யா என்னது, இப்போ இன்னி வரலையும் பார்த்தா திருநாராயணபுரத்துக்கு ஒரு பாசுரம் கிடையாது, அவருக்குன்னு தனி பாசுரம் கிடையாது. அவர் திவ்ய தேசத்தில் சேர்த்திக்கும் இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவர் அபிமான கஷேத்திரம் அவர் அப்படின்னு சொல்லுவார். இருந்தாலும் இவரை ஒரு அபிமான கஷேத்திரத்தில் ஒரு பாசுரத்தை வந்து இவர் டெடிகேட் பண்ணுறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலன் சிதைக்கிய பாணையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாராயணன் தாள்கள் சேராத மாந்தரே. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது யதார்த்தமான அர்த்தம்தான். உலகத்தையே ஒரு கொடை கீழே ஆண்ட பெரும் சக்கரவர்த்தியாக இருந்தாலும் நம்ம அலெக்சாண்டர் கூட வச்சுக்கலாம். என்ன எடுத்துகிட்டு போனார், கையை பிரித்து வச்சுன்னு தான் போனார். அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் தன்னோட செல்வத்தெல்லாம் எழுந்து கருணாய் கடித்த கால்களுடன் உடைந்த பானைகளை ஏந்தி ஊரார் பார்க்கும்படியாக பிச்சை எடுத்த நிலைக்கு தள்ளப்படுவார். நம்மளே பார்த்தோம், ஒரு சுனாமிலாம் வந்தபோது பெரிய பெரிய பணக்காரெல்லாம் மொட்டை மாடியில் ஃப்ளைட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தா, ஹெலிகாப்டரை சாப்பாடு மேலேருந்து விழுவான்னு இல்லையா. நான் சொன்னேன் ஏற்கனவே, துபாய் இளவரசன் ஒருத்தவன் கார் எடுத்து தனியாக போயிருக்கான், புது கார். என்னன்னு தெரில, அந்த வண்டி திடீர்னு விடலை ஒன்றுமே இல்லை. அவன் வரவே இல்லை, அவன் பாடியில் மாட்டின்ட்டான். அப்புறம் ஒரு ஏழை பாட்டி வந்து அவனுக்கு ஏதோ சாப்பாடு போட்டு பழைப்போமான்னு ஆகிடுது. அவனுக்கு இருக்கானானே தெரில. அப்புறம் அந்த பாட்டிக்கு நிறைய ப்ரைஸ்லாம் கிடச்சிது அப்படின்லாம் பார்த்தோம். ஆனால் அந்த நிமிஷம் அவன் பிச்சை எடுத்தான் தானே சாப்பிட்டான். அந்த பாட்டி என்ன கொடுத்தாலோ, வயசான பாட்டி, ஒரு வேளை சாப்பாட்டுக்கே இல்லாதவா. அதுக்கு தான் அந்த மாதிரி நிஜமாகவே நடக்கும். யாருக்கு என்னவோ நமக்கு தெரியும். பணம் நடிச்சுக்கிறோம், அந்த பணம் எவ்வளோ நாள் நம்மளை காப்பாற்றும் நமக்கு தெரியாது. அதுதான் அந்த மாதிரி பிச்சை எடுக்கிற நிலைமை கூட நம்ம தள்ளப்படுவோம். அதனால் நிலையற்ற இந்த உலக இன்பங்களை நம்பாமல் இன்றும் அழியாத செல்வமுடைய திருநாராயண பெருமாளின் திருவடியை அடைந்தே நிலையான பயனாகும். இங்கே திருநாரபுரத்தை சொல்லியிருக்காரு. இதை ஏன் சொல்லியிருக்காரு திருநாராயணபுரத்தைன்னா, திருநாராயணன் இங்கே தான் பிபி இருக்கா இல்லையா, பிபி நாச்சியார் காலில் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. அதனால தான் வெறும் நாராயணராக இல்லாத திருநாராயண லக்ஷ்மியோடு சேர்ந்த நாராயணராக இந்த பாசுரத்தை டெடிகேட் பண்ணியிருக்காரு நம்ம ராமானுஜர். பாருங்கள், இவருக்கு தான் எத்திராஜ சம்பத்குமார் அப்படின்னு கூட இவருக்கு பேர். எத்திராஜ சம்பத்குமார் யாருக்கு, திருநாராயண செல்ல பிள்ளைக்கு என்னென்னா எத்திராஜ சம்பத்குமார் தான் பேர். எத்திராஜன் யார், நம்ம ராமானுஜர். அவரோட சம்பத்து யாருன்னா இவர் தானா அப்படின்னு அவருக்கு பேர் எத்திராஜ சம்பத்குமார். அப்படின்னா பெருமாள் மேலேயும் திவ்ய தேசத்து மேலேயும் எவ்வளோ ஒரு பற்று பாருங்க. இந்த பக்கத்தில் இப்படி வந்து பார்க்கலாம். இவருக்கு நம்ம வனவாள மாமுனிகளுக்கு ராஜமன்னார்கிட்ட ஒரு பெரிய பிரியமா. ஆமாம், ராஜமன்னார். அதே தான் இவர் என்ன பண்ணார், ராஜமன்னார்குடி நமக்கு தெரியும், மன்னார்குடி நமக்கு தெரியும் இல்லையா. அவருக்கு ராஜமன்னார்னு பேர். விசேஷ ஈடுபாடு. இவரும் சும்மா இல்லை, இவருக்கும் ராஜமன்னாரும் அபிமான கஷேத்திரம் தான்.
இல்லையா? அது திவ்ய தேசத்தில் சேர்த்துக்க கிடையாது, அது அபிமான க்ஷேத்திரம். ஆனால் அதை அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னா விட்டுற முடியாதான். அதுக்கு தான் நம்ம அதே திருவாய்மொழியில் 6ஆம் பத்தில் திருப்பாறை யாமினி அப்படின்ற பாசுரத்தில் ஒரு 10வது பாசுரத்தில் சொல்லியிருக்கார் பாருங்க. உன்னிடத்து மற்றொன்று தெய்வத்தொழால் அவனை அல்லால் நும்மிச்சை சொல்லி நுள் குலைக்கப்படும் அன்னை மீர் மண்ணக்கப்படும் மறை வாணனை வன் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதல் தொழுதாடுமே அப்படின்ட்டு இருக்காரு. இதில் என்னென்னா, இந்த வன் துவராபதி அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலி இதில் வந்து வியாகியான பிரகாரம் என்ன எழுதியிருக்குன்னு சொன்னால் துவாரகாபதி அப்படின்னு தான் இருக்குது இல்லையா? துவாரகாயர் பெருமாள் அவரை பற்றி குறித்த பாட்டு தான் இருக்கா, பாட்டு மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரி, துவாரகை குறித்து எதுக்கு இவர் இந்த ராஜ மன்னார்குடிக்கு இவர் வந்து இது பண்ணி கொடுத்தாரு, இந்த பாசுரத்தை எதுக்கு இந்த பெருமாளுக்கு அர்ப்பணம் பண்ணார் அப்படின்ட்டு நம்ம கேட்டால், இவர் என்னது நம்ம வியாகியானம் பண்ணியிருக்காரு, அதுதான் பெரியவா அப்படிங்கிறது. அது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு சொன்னால், இது பாருங்கள், இவர் எப்படி பிரித்து போட்டுட்டார், வன் துவராபதி அப்படின்னா வண்டு வரா பதி, வண்டு வராத ஊர் அப்படின்னா செண்பக ஆரண்யம். நம்ம ராஜமன்னார்குடியில் வண்டு வராது, ஏன்னா அது செண்பக ஆரண்யம், செண்பக இருக்கிற இடத்துல வண்டு வராதான். அதனால தான் இந்த பாட்டை ராஜமன்னார்குடிக்கு கொடுத்தார். இது நம்ம பார்க்கும்போது இந்த பாசுரத்தில் வன் துவராபதி மன்னனை அப்படின்னு சொன்னால், ஓஹோ துவாரகா பற்றி தான் சொல்லியிருக்கு, நமக்கு தெரிஞ்சதுலாம் துவராபதினா துவாரகான்னு நினச்சிட்ருக்கோம். அப்படி கிடையாது. வன் துவராபதி, வண்டு வராபதி, வண்டு வராத ஊர், செண்பகாரண்யம் அப்படின்னு அந்த திருவாய்மொழி 6ஆம் 10ஆம் பாசுரத்தை இங்கே சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாத கோபால விம்சதி அவரும் பண்ணியிருக்கார். யார்? ராமானுஜ சுவாமியும். இவரும் கோபால விம்சதி மன்னார்குடி ராஜகோபாலனுக்காக பண்ணியிருக்கார். எதுக்கு சொல்ல வரும் அப்படின்னு சொன்னால், ஈடுபாடு தான் இல்லையா? ஈடுபாடு இந்த மாதிரி அதுதான் முக்கியம். நமக்கு அந்த ஈடுபாடு வந்துடுதுனாலே நம்மளை பிடிக்கவே முடியாது. ஆனால் நமக்கு ஈடுபாடு எப்போ வரும்? அடுத்த வாரம் அடுத்தது இன்னும் சுவாரஸ்யமான பிற ஒத்துமைகள் நம்ம பார்க்க போகிறோம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஸ்ரீவாரி கிரியேஷன்ஸ் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிடுது. இத்தனை வருஷமாக திருமதி சித்ரா அவர்கள் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க. அதில் பாகவதத்தை பற்றி, நிறைய புராண கதைகளை பற்றி, ஆழ்வார்களை பற்றி, ராமானுஜர் அவர்களை பற்றி, அதுக்கப்புறம் வந்து பக்த விஜயத்துலேருந்து பல கதைகள், இதெல்லாம் வந்து நிறைய போட்டுட்ருக்காங்க. இன்னமும் போட்டுன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் வந்து நமக்காக தான் அவங்க பண்ணுறது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்மளால் வந்து எல்லாத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறது வந்து சாத்தியமா? அவங்க டைம் எடுத்து அவங்க நிறைய விஷயங்களை படித்து நமக்காக வீடியோவை போடுறாங்க. இது ஒரு நிஜமாகவே ஒரு பெரிய கைங்கரியம் தான், அவங்கள பாராட்ட வேண்டியது தான். ஆனால் இந்த கைங்கரியத்தில் நாமளும் ஒரு பார்ட் எடுத்துக்கணும் இல்லையா? நம்மளால் முடிஞ்சது இதை வந்து ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறது, இதுவும் ஒரு பெரிய கைங்கரியம் தான். ஏன்னா எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சனாதன தர்மத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை 4 பேருக்கு ஷேர் பண்ணுறது மூலயமா இதை வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகலாம். ஸோ தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, தொடர்ந்து சேனலை பாருங்கள், 4 பேருக்கு இதை ஷேரும் பண்ணுங்கள்.